வணக்கம், உங்கள் பேர் என்ன? என் பேர் ஜனனி. ஜனனி. ஜனனி, பாட்டு கற்றுட்ருக்கீங்களா நீங்கள்? கொஞ்சம் வருஷமாக ஃபியூ இயர்ஸ் கற்றுக்கிறேன். ஓகே, யார்கிட்ட கற்றுக்குறீங்க? அம்மா கிட்ட கற்றுக்கிறேன். வெரி நைஸ். அம்மா பேர்? கவிதா சங்கரன். குட். இன்றைக்கி எந்த பாட்டு பாட போகிறீங்க நீங்கள்? ஸ்நேகிதனே வந்து அலைப்பாய்தியிலேருந்து ஸ்நேகிதனே பாடு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். நேற்று முன்னிரவில் உன்னி தீராவு மடியில் காற்று நுழைவதே உயிர் கலந்து கழித்திருந்தே. நேற்று முன்னிரவில் அந்த ஈர நினைவில் கன்று தவிப்பது போல் மனம் கலங்கி புலம்புகிறேன். ஸ்நேகிதனே
வெரி நைஸ். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்? நல்லா பாடின பட் அந்த சில நுவான்சஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பாடலாம். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் அந்த ஏர்கானில் அந்த கொஞ்சம் குரல் நடக்கம் கொஞ்சம் தெரிஞ்சுது. ஸோ அதுதான் நான் ஃபீல் பண்ணேன். ஐ திங்க் குட் அப்சர்வேஷன். இன்னொரு விஷயம் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, யூ ஹேவ் அ குட் வாய்ஸ். தேங்க்யூ சார். அது தட் இஸ் த பிக்கஸ்ட் ப்ளஸ் ஃபார் எனி சிங்கர். மற்றதெல்லாம் இஃப் யூ ஒர்க் ஆன் இட் தென் இட் பிகம்ஸ் மோல்டட். கண்டிப்பாக பேஸ் இருக்கிறதுனால தட்ஸ் அ பிக் ப்ளஸ். ப்ரீத்திங் ஐ திங்க் இஸ் another சேலஞ்ச் that I observed நிறைய இடத்துல. இப்போ வந்து வாழ்வின் எல்லை வரை அந்த லைன் பாடுங்க. வாழ்வின் எல்லை வரை வேண்டும் வேண்டும், வாழ்வின் எல்லை வரை வேண்டும் வேண்டுமே ஸ்நேகிதனே அங்கே லாஸ்ட் நோட். ஸ்நேகிதனே. வாழ்வின் எல்லை வரை வேண்டும் வேண்டுமே ஸ்நேகிதனே. அந்த நேம் வரைக்கும் முடிக்கிற வரைக்கும் இட் ஷுட் பி இன் ஒன் பிரெத். Can I try once more, sir? Yeah, sure. வாழ்வின் எல்லை வரை வேண்டும் வேண்டும், வாழ்வின் எல்லை வரை வேண்டும் வேண்டுமே ஸ்நேகிதனே ஸ்நேகிதனே. It's not straightforward. Anna, the point is when we take such tough songs, you should plan your breathing accordingly. Where you're going to put your breath, pause எங்கே எடுக்க போகிறோம், அதை பிளான் பண்ணிவிட்டு பண்ணும்போது இட் பிகம்ஸ் மச் மோர் ரவுண்டட். ப்ளஸ் த அதர் ஆஸ்பெக்ட் இஸ் பிச்சிங் அங்கங்கே கொஞ்சம் ஷேக்கியாக இருந்தது. மோகன், மேபி I'll pass it to you. Yeah, Janani. If you have been training, then உங்களுக்கு அந்த இயரிங்லே தெரியும் that you have actually pitch is so important. உங்களுக்கு தெரியாதது கிடையாது. ஸோ எஸ்பெஷலி சரணம் ஆரம்பிக்கும் போதும் 2 சரணமும் பார்த்தீங்கன்னா your beginning of pitch is off actually. ஆஃப் ஆகிடுச்சு. அண்ட் ஸோ அதிலே வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ பிட் ஆஃப் கான்செப்ட். ப்ராப்ளி இட் டிட் நாட் ப்ராக்டிஸ் இன்னாஃப் தெரியல. But I think I can give it a try once more, sir. It's the Charnam part if you have mind. You may try for me to show you if you have done well, or I can show it to you. சின்ன சின்ன அத்துமீறல் புரிவாய். Okay. So சின்ன சின்ன அத்து மீறி புரிவாய். அங்கே சின்ன சின்ன அத்துமீறல் புரிவாய். there you go. So these are the small stuff. Focus பண்ணி you must do it actually. கண்டிப்பா sir. So அவ்வளோதான். மற்றபடி like I said, it's a long journey then, so don't have to worry. இதெல்லாம் வந்து இங்கே தான் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. இதுலேருந்து you will be definitely better. சின்ன சின்ன விஷயங்கள் தான், பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் பாட்டுன்னு வரும்பொழுது முக்கால்வாசி நேரம் வந்து we just want to focus on the pitching. ஏன்னா அது pitch ஆஃப் ஆனாலே அந்த இனிமை போயிடுது பாட்டுக்குள்ளே, இனிமை. that nothing else. மற்றபடி உச்சரிப்பு இஸ் த நர்வஸ் இருக்கும் இருக்குது. அதுலேயும் மீறி நீங்கள் தாண்டி ஒரு ப்ரெசென்டர் ஒரு நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்தீங்கன்னா தட்ஸ் வேர் த விக்ட்ரி கம்ஸ். அதுதான் காம்படிஷன்ஸ் ஆல் அபவுட். ஆல்ரைட். தேங்க்யூ ஜெனி. Thank you sir.